ஹாய் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் +2 கெமிஸ்ட்ரி வீடியோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு. இப்போ +2 கெமிஸ்ட்ரியில் நம்ம அலகு 7 வெப்ப இயக்கவியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். இல்லை நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு அமைப்பு, சுற்றுப்புறம், எல்லை இதெல்லாம் படிச்சிருப்போம். மீள் செயல்முறை, மீளா செயல்முறை, வெப்ப செயல்முறை, வெப்பம் மாறா செயல்முறை இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு அந்த அமைப்பு, சுற்றுப்புறம், எல்லை இதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம இப்போ வேலை பார்க்க போகிறோம். அது பேஜ் நம்பர் எந்த லெசனில் எந்த இதுன்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் கவனிங்க. இந்த வெப்ப இயக்கவியல் பாடத்தில் பார்த்திங்கன்னா அமைப்பு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அமைப்புனா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அமைப்பு மற்றும் சூழல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த அண்டத்தின் ஒரு பகுதி தான் அமைப்பு எனப்படும். இந்த அண்டத்தின் பிற பகுதியிலிருந்து உண்மையான அல்லது கற்பனை எண்ணெய்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் சூழல். ஓகேங்களா? அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப புரியும். பேஜ் நம்பர் 208 இருக்குது. இந்த அமைப்பு வந்து 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒருபடித்தான அமைப்பு, பலபடித்தான அமைப்புன்னு. இந்த அனைத்து உட்கூறுகளும் ஒரே இயற்பியல் நிலைமையில் இருந்தால் அது வந்து ஒருபடித்தானது. பல்வேறு இயற்பியல் நிலைமைகளில் இருந்தால் அது பலபடித்தான அமைப்புன்னு சொல்லியிருப்போம். அமைப்பின் வகைகள் ரொம்ப ஈஸிக்குன்னு தனித்த அமைப்பு, மூடி அமைப்பு, திறந்த அமைப்பு இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? அடுத்தது அமைப்பின் பண்புகளில் 2 இருக்குது. பொறுமை சார் பண்பு, இன்னொன்று பொறுமை சாரா பண்பு. பொறுமை சார் பண்பு அப்படின்னா நிறை மற்றும் அளவினை பொறுத்து அமையும், அதை சார்ந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. சாரா பண்புகள் அப்படின்னா ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமையாதிருந்தால் அப்பண்பு வந்து பொறுமை சாரா பண்பு. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஒளி விலகல் எண், அடர்த்தி, வெப்பநிலை, உறைநிலை, கொதிநிலை இதெல்லாம் சொல்லாங்கன்னு. அது ஏன் பொறுமை சாரா அப்படின்னா நிறை மற்றும் அளவினை பொறுத்து இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டுன்னா நம்ம தங்கத்தின் உருகு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிராம் எடுத்துக்கிட்டாலும் அந்த வெப்பநிலையில் தான் உருகும். 10 கிராம் எடுத்துக்கிட்டாலும் அதே வெப்பநிலையில் தான் உருகும். அந்த உருகக்கூடிய வெப்பநிலை வந்து அளவை பொறுத்து மாறுபடாது அப்படிங்கிறாங்க. நிறை மற்றும் அளவினை பொறுத்து அமையாது. தங்கம் வந்து இந்த வெப்பநிலையில் தான் உருகும் அப்படின்னா அந்த வெப்பநிலையில் தான் உருகும். நீங்கள் 1 கிராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 10 கிராம் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செயல்முறைகளின் வகைகளில் மீள் செயல்முறை, மீளா செயல்முறை, வெப்பம் மாறா, வெப்பநிலை மாறா, அழுத்தம் மாறா, கன அளவு மாறா இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக ஆற்றலின் சிறப்பியல்கள். அக ஆற்றலின் சிறப்பியல்புகள் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெப்பத்தின் அலகுகள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. வேலை அப்படின்னு எனக்குன்னு -W ஒர்க்கு =F × X. ஓகேங்களா? Fங்கிறது ஃபோர்ஸ், அதாவது விசை, மற்றும் இடப்பெயர்ச்சி இது 2 பெருக்கு தொகை தான் வேலை என வரையறுக்கப்படுகிறது. இந்த வேலை வந்து ஒரு வழிச்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையின் அலகுகள் வந்து ஜூல். வேலையின் SI அலகு ஜூல். 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது தான் வேலையின் குறியீட்டு நடைமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழுத்தம், கன அளவு, வேலை இதை PV வேலை அப்படின்னு இருக்கும். இப்போ அதிலிருந்து தான் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட். பேஜ் நம்பர் 214 இருக்குது. ஸ்டூடெண்ட் இதில் கவனிங்க. அழுத்தம் மற்றும் கன அளவுக்கு இடையான தொடர்பு தான் இதில் சொல்கிறாங்க. அடிப்படை வெப்ப இயக்கவியலில் ஒரு வாயு வந்து விரிவடைதல் மற்றும் சுருக்கப்படுதல்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று விரிவடைதலாக இருக்கலாம், இல்லை சுருக்கப்படுதலாக இருக்கும். செய்யப்படும் ஒரு வகையான வேலை மட்டுமே பொதுவாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. இவ்வகை வேலையானது அழுத்தம் மற்றும் கன அளவு வேலை என அழைக்கப்படுகிறது, அல்லது விரிவடைதல் வேலை என அழைக்கப்படுகிறது. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. விரிவடைதல் ஒன்று விரிவாகும், இல்லைன்னா சுருங்கும். இதாங்கன்னு விரிவடைதல் மற்றும் சுருங்கும் செயல்முறையோடு தொடர்புடைய வேலைகள் அப்படின்னு இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. அன்லைன் பண்ணுற பாருங்க. இந்த கனல் இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. PV வேலை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழுத்தம், கன அளவு, வேலை கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. விரிவடைதல் மற்றும் சுருக்குதல் செயல்முறைகளோடு தொடர்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் அந்த டயக்ராம்.
நம்ம பிஸ்டன் வச்சு அழுத்தணும் அப்படின்னா சுருங்கும், பிஸ்டனை மேலே இழுத்தோம்னா விரிவடைதல். இந்த டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம், பாருங்கள். இதை வச்சு அப்படியே சொல்லலாம். பெரும்பாலான வெப்ப இயக்கவியல் கணக்கீடுகளில் ஓகேங்களா வாயுக்களின் விரிவடைதல் சுருங்குதலோடு தொடர்புடைய விலையினை நம்ம மதிப்பிடுகிறோம் வெப்ப இயக்கவியல் கணக்கீடுகளில். ஓகேங்களா. அடுத்தது, ஒரு அமைப்பில் விரிவடைதல் அல்லது சுருங்குதல் நிகழ உள்ளழுத்தம் மற்றும் வெளியழுத்தம் ஆகியவற்றை கண்டிப்பாக வேறுபாடு இருக்க வேண்டும் என்பது தேவையான முக்கிய நிபந்தனை. ஓகேங்களா. இது பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது உள் அழுத்தம், இந்த வெளி அழுத்தம். மேலே இழுத்தம்னா வெளி அழுத்தமும் இந்த உள்ளழுத்தம் வேறுபாடு ஏற்படும். இது வச்சு இந்த பிஸ்டனை வச்சு அழுத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளழுத்தம் அதிகரிக்கும். இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனை அன்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். ஓகேவா. வெளி அழுத்தம் மற்றும் உள்ளழுத்தம் ஆகியவற்றுக்கிடையே தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். அழுத்தம் கன அளவு வேலையை புரிந்து கொள்வதற்காக ஒரு மோல் நல்லியல்பு வாயுவை கொண்டுள்ள ஓகேங்களா ஏ என்ற குறுக்குவெட்டு பரப்புடைய உராய்வு அற்ற அழுத்தியுடன் உராய்வு எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அந்த எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஏ என்ற குறுக்கு வெட்டு பரப்புடைய ஓகேங்களா நல்லியல்பு வாயுவை கொண்டுள்ள, இது வந்து பி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த நல்லியல்பு வாயு. இது ஏங்கிறது குறுக்கு வெட்டு பரப்பளவு. ஓகேங்களா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உராய்வற்ற பிஸ்டன். இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். அது இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அன்லைன் பண்ணுற பாருங்கள். ஏ என்ற குறுக்கு வெட்டு உராய்வற்ற அழுத்தி ஓகேங்களா அந்த அமைப்புள்ள உள்ள வாயுவின் கன அளவு ஓகேங்களா விஐ மற்றும் அமைப்பினுள் உள்ள வாயுவின் அழுத்தம் பி இன்டர்னல். பி அப்படின்னா அழுத்தம் கண்ணு ப்ரெஷரு, இன்டர்னல் அப்படின்னா உள்ள அமைப்பு. ஓகேங்களா. வாயுவின் கன அளவு அப்படின்றது கன அளவுக்கு வின்னு சொல்லுவாங்க. ஐங்கிறது இன்டர்னல். ஓகேங்களா. அப்போ வாயுவின் உள்ளே இருக்கக்கூடிய கன அளவு. வெளி அழுத்தம் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க, அதுதான் பி. ஓகே. உள் அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் பொழுது. அப்போ இந்த டயக்ராமில் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா. இங்கே இருக்கிறக்கூடிய அழுத்தம் வெளி அழுத்தம் கண்ணு. ஓகேவா. இங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து உள் அழுத்தம். இந்த வெளி அழுத்தம் உள் அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி இருத்தோம்னா அழுத்தியானது உள்நோக்கி நகருது. அப்போ இங்கே அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளே வந்து என்னாகும், அதிகரிக்கும். ஓகே. இங்கே அழுத்தம் அதிகரிச்சுது அப்படின்னா இதை மேலே நோக்கி தள்ளும். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது வெளி அழுத்தம். அது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வெளி அழுத்தம் உட்புற அழுத்தத்தை விட அதிகம். ஓகேங்களா. வெளி அழுத்தம் விட அதிகமாக இருக்கனால பிஸ்டன் அப்படிங்க தள்ளுது. ஓகேங்களா. இருக்கும்போது அழுத்தியானது உள்நோக்கி நகர்கிறது. இதனால் பி இன்டர்னல் பின்னா ப்ரெஷர் கண்ணு, இன்டர்னல் உள்ளழுத்தமானது பி எக்ஸ்டர்னலுக்கு சமமாகும் வரையில் நடைபெறும் இந்நிகழ்வு ஒரே படி நிகழ்வதாக கொள்க. மேலும் இந்த இறுதி கன அளவுனாவே வி எடுத்துக்குவோம். எஃப் அப்படின்னா ஃபைனல். ஓகே. ஐ அப்படின்னா இனிஷியல். ஓகேங்களா. இனிஷியல். இந்நேர்வில் அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது. அப்போ இது ஒரு அமைப்பு கண். இந்த வாயு தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது. ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், விஐன்னு கொடுத்துருப்பாங்க. வினா கன அளவு, ஐ அப்படின்னா இனிஷியல். ஓகேங்களா. இனிஷியல் அப்படின்னா ஆரம்பம். ஆரம்பத்தில் என்ன? இனிஷியல் அப்படின்னா ஆரம்பம். அடுத்தது இப்போ இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. வெளி அழுத்தம் உள்ளழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் பொழுது அழுத்தியானது உள்நோக்கி நகர்கிறது. இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பாருங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல விஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. எஃப் அப்படின்னா ஃபைனல் அப்படின்னா இறுதின்னு அர்த்தம். ஓகேங்களா. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோம். இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது. அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறதுனா டபிள்யூ வந்து ப்ளஸில் இருக்குங்கன்னு பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். அப்போ ஒர்க் ஈக்குவல் டு -F இன்ட்டு ΔX. அப்போ எஃப்னா ஃபோர்ஸ்க்குன்னு, ΔXனால் அந்த சுருங்குதலின் போது அழுத்தியானது நகர்ந்த தூரம் மற்றும் எஃப் என்பது வாயுவின் மீது செயல்படும் விசை. இதை கீழே கொடுத்துருக்காங்க. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் அந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் கண்ணு, பாருங்கள். ஓகேங்களா. இப்போ எஃப் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ்
ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு ஏங்கிறது அந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு. இதை கொண்டு போய் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? சமன்பாடு 7 நம்ம ஏற்கனவே ஒர்க்கு ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருக்கோம். எழுதுகிறோம் பாருங்கள். சாரி, ஒர்க் ப்ளஸில் எழுதுகிறோம் எஃப் இன்ட்டு டெல் எக்ஸ். ஓகேங்களா? முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். அப்போ இந்த எஃப்க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஈக்குவல் டு மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? பி எக்ஸ்டர்னல் இஎக்ஸ்டி எக்ஸ்டர்னல் இஎக்ஸ் போட்டு டி போட்டு எக்ஸ்டர்னல் போட்டுக்கோங்க. ஓகே, எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளிப்புறம், இன்டர்னல் அப்படின்னா உள்புறம். ஓகேங்களா? இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏ இன்ட்டு டெல் எக்ஸ் கன அளவில் ஏற்படும் மாற்றம். ஓகேவா? அந்த டெல் எக்ஸ் கன அளவில் ஏற்படும் மாற்றம் அது எப்படி எடுத்துக்கிறாங்க? அந்த டெல் எக்ஸுங்கிறது விஎஃப் மைனஸ் விஐ, அதாவது இறுதி கன அளவு மற்றும் ஆரம்ப கன அளவு. எஃப்னா ஃபைனல், ஐனா இனிஷியல். அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்கன்னு. ஓகேங்களா? அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் விஎஃப் மைனஸ் விஐ. ஓகேங்களா? அப்போ அது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? மைனஸ் டெல் வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் பி எக்ஸ்டர்னல் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருங்கன்னு. அப்போ பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ பி எக்ஸ்டர்னல் டெல் வி. இதுதான் அமைப்பின் மீது வேலை செய்யப்படுவதால் டபிள்யூ வந்து நேர்க்குறி மதிப்பினை பெறுகிறது. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும். அமைப்பின் மீது வேலை செய்வதால் டபிள்யூ வந்து நேர்க்குறி மதிப்பினை பெறுகிறது. அப்போ டபிள்யூ வந்து பாசிட்டிவ், ஒர்க்கு வந்து பாசிட்டிவ் நடக்குது. ஓகேங்களா? அழுத்தமானது மாறிலியாக இருப்பது இல்லை, ஆனால் செயல்முறையின் போது எப்பொழுதும் வாயுவின் அழுத்தத்தை காட்டிலும் மிக நுண்ணிய அளவில் அதிகமாக இருக்கும் வகையில் மாற்றமடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இப்போ இந்த சுருங்குதலின் ஒவ்வொரு நிலையிலும் கன அளவானது டிவி என்ற மிக நுண்ணிய அளவில் குறைகிறது. இப்போ இது சுருங்குதல் அப்படின்னு நடந்துச்சுன்னா டிவின்னா அந்த டிஸ்டன்ஸ், ஓகே, அந்த கன அளவு, ஓகேவா, டிவி என்ற மிக நுண்ணிய அளவில் குறைகிறது சொல்ல. இத்தகைய நேர்வுகளில் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலையை பின்வரும் தொடர்பின் மீதும் காணலாம். இப்போ வாயுவின் அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை தான் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ டபிள்யூ மேக்ஸ் ரிவர்சபிள். ஓகேங்களா? ரிவர்சபிள் அப்படின்னா மீள்தன்மை. ஓகேவா? மைனஸ் இன்டகரல் கண்டுபிடிக்கிறது விஐ மைனஸ் விடி. இது வந்து இன்டகரல். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. அழுத்தம் மாறிலியாக இருப்பதில்லை, ஆனால் செயல்முறையின் போது எப்பொழுதும் வாயுவின் அழுத்தத்தை காட்டிலும் மிக நுண்ணிய அளவில் அதிக அளவில் வந்து நம்மளுக்கு மாற்றம் அடையுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. மாறிலியாக அழுத்தம் வந்து எப்பயும் மாறிலியாக இருக்காது. ஓகேங்களா? ஆனால் செயல்முறையின் போது எப்பொழுதும் ஒரு செயல்முறை நடக்குது அப்படின்னா வாயுவின் அழுத்தத்தை காட்டிலும் மிக நுண்ணிய அளவில் அதிகமாக இருக்கும் வகையில் மாற்றம் அடையுங்கிறாங்க. இந்த சுருங்குதலின் ஒவ்வொரு நிலையிலும் கன அளவானது டிவி என்ற மிக நுண்ணிய அளவில் குறைகிறது. கன அளவு வந்து சிறிதளவு குறையும் அப்படிங்கிற. ஏன்னா சுருங்குதல் இல்லைங்களா? இப்போ நம்ம வச்சு ப்ரெஷ் பண்ணுறோம், அப்போ அந்த கன அளவு வந்து குறையும். நம்ம எப்படின்னா ஸ்பாஞ்சு நம்ம பார்த்துருப்பீங்க, போர்டெல்லாம் அழிக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நல்லா பெருசாக இருக்கும். அதை வச்சு நம்ம அழுத்தணும்னா அதனோட கன அளவு வந்து குறையிறது நாமளே பார்க்கலாம். அதுதான் சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சு தான் சொல்லலாம். நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி கடையில் அந்த விற்கும், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லோ கலரில் வெள்ளை கலரில் இப்போ இருக்கும். அதை நம்ம போர்டு அடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சு சுருக்குதல் அப்படின்னு வச்சு அழுத்துனீங்கன்னா அதனோட கன அளவு வந்து குறையும். அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது நேர்வுகளில் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை. அதான் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை தான். அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலைனா ப்ளஸ் டபிள்யூக்குன்னு ஒர்க் வந்து பாசிட்டிவில் வரும். ஓகேங்களா? அடுத்தது கீழே அதனோட தொடர்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டால் இன்டகரல் விஐ இனிஷியலு, அது எஃப்னா ஃபைனல். அப்போ கன அளவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? பி எக்ஸ்டர்னல் டிவின்னு எடுத்துக்கிறோம். முன்னாடி மைனஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சுருங்குதல் செயல்முறையின் வெளிப்புறம் அழுத்தம் அமைப்பின் அழுத்தத்தை காட்டிலும் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அமைப்பின் அழுத்தத்தை காட்டிலும் எப்பொழுது வெளி அழுத்தம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வெளி அழுத்தம் அதிகமாக இருக்கிறனால தான் நாம் ப்ரெஸ் பண்ணுறோம். இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? நம்ம கையில் அழுத்தம் அதிகமாக இருக்கறனால தான் அந்த ஸ்பாஞ்சு வச்சு அழுத்தம். அப்போ நம்ம கையில் இருக்கிறது தான் வெளிப்புற அழுத்தம். ஸ்பாஞ்சுக்குள்ளே உட்புற அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கறனால அதை வச்சு அழுத்த முடியுது. ஓகேங்களா? அதே பாருங்கன்னா ஒரு சாலிடு ஒரு கல் எடுத்து உங்களால் நசுக்க முடியாது. ஏன் அப்படின்னா கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கருங்கல் எடுத்து நம்மளால் ஸ்பாஞ்ச் மாதிரி நசுக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா அந்த கல்லுக்குள்ளே உட்புற அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்புற அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கறனால நம்ம கல்லை வந்து வச்சு அழுத்த முடியல. ஆனால் ஒரு ஸ்பாஞ்சுங்கிறது அங்கங்கே ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறனால அது ஈஸியாக வச்சு அழுத்த முடியும். அப்போ அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்புற அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். நம்ம கையில் இருக்கக்கூடிய வெளிப்புறம் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் இந்த பாயிண்ட்ஸில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, அதை ஒரு ஃபார்முலா வச்சு சொல்கிறாங்க. அது இந்த ஃபார்முலா, அதாவது பி எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு பி இன்டர்னல் ப்ளஸ் டிபி ஒரு விரிவடைதல் செயல்முறையில். அப்போ இப்போ நம்ம விரிவடைதல் செயல்முறை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னது சுருங்குதல் செயல்முறை, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது சுருங்குதல் செயல்முறை, இது விரிவடைதல் செயல்முறை. ஒரு விரிவடைதல் செயல்முறையில் வெளியழுத்தம் பி எக்ஸ்டர்னலானது அமைப்பின் அழுத்தத்தை விட எப்பொழுதும் குறைவாக இருக்கும். விரிவடைதல் அப்படின்னா விரிவாகிறது, இன்னும் நம்ம அந்த ஸ்பாஞ்சை பிடிச்சி இழுக்கிறது, அதுதான் விரிவடைதல் செயல்முறை. அப்போ வெளிப்புற அழுத்தம் அமைப்பின் அழுத்தத்தை விட எப்பொழுதும் குறைவாக தான் இருக்கும். ஓகே, வெளி அழுத்தம். ஓகேங்களா? அது வந்து பிஸ்டனை வச்சு நம்ம மேலே தூக்குற மாதிரி. ஓகேங்களா? தானாக தூக்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் வந்து அதோட இப்போ எப்படின்னா நம்ம ஒரு சைக்கிள் டயரில் காற்றடிக்கிறோம், ரொம்ப அழுத்தம் அதிகமாகிடுச்சு, ரொம்ப காற்று அதிகமாகிடுச்சுன்னா வெடிச்சு வரும். அந்த மாதிரி தான் அது. அப்போ அந்த டயருக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்புற அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறனால தாங்க முடியாமல் அப்படி விரிவடைதல், அந்த விரிவடைதல் தான் வெடிக்குது, டயர் வெடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம 2 வீலர் டயரோ இல்லை 4 வீலர் டயரோ நிறைய காற்று அடித்தோம் அப்படின்னா டபார்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டயருக்குள்ளே இருக்கக்கூடிய உட்புற அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது. எதனை காட்டிலும் வெளிப்புற அழுத்தத்தை காட்டிலும். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஓகேங்களா? இது பாருங்கள். அதே மாதிரி இந்த கீழே அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் விரிவடைதல் செயல்முறை, சுருங்குதல் செயல்முறை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எதனை காட்டிலும் இது சுருங்குதல் செயல்முறை, விரிவடைதல் செயல்முறை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது பாசிட்டிவில் கொடுத்துருப்பாங்க, அது நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பாருங்கள். விஎஃப் ஓகேவா, ஃபைனல் கன அளவு இனிஷியல் கன அளவுக்கு இடையான வரைபடம் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கன அளவு விஐலேருந்து விஎஃப்க்கு சுருங்கும் பொழுது, ஓகேங்களா, இப்போ இந்த கன அளவு விஐலேருந்து விஎஃப் நோக்கி சுருங்குது. ஏன்னா கன அளவோட மதிப்பு நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 6 அப்படின்னு இருப்போம். அப்போ 5லேருந்து 1 நோக்கி போகுது அப்படின்னா சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம். அழுத்தம் மாறிலியாக இல்லாமல், ஓகே, அந்த டைமில் அழுத்தம் வந்து மாறிலியாக இல்லாமல் இருப்பதுடன் மாற்றங்கள் மிக நுண்ணிய படிகளில் மீள் நிபந்தனைகள் இருக்குமாயின் பிவி வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. இதுதான் பிவி வரைபடம் கண்ணு. ஓகேங்களா? கன அளவு வந்து நுண்ணிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுதான் இது கன அளவு அழுத்தம். ஓகேங்களா? இது கன அளவு, இது வந்து அழுத்தம். அப்போ அழுத்தம் வந்து மாறிலியாக இல்லாமல் இருக்கும். மாற்றங்கள் மிக நுண்ணிய படியில் மீள் நிபந்தனை திரும்ப திரும்ப நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மீள் நிபந்தனைனா மாறிட்டு திரும்ப அதனோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர்றது. ஓகேங்களா? இந்நிகழ்வில் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலையானது நிலையிடப்பட்ட பரப்பினால் குறிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை தான் இந்த பகுதி கண்ணு. ஓகேங்களா? இந்த ஷேடிங் லைனில் வந்து வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை. ஓகே, கன அளவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம ஒரு வாயு வச்சு பிஸ்டன் வச்சு அழுத்துகிறோம். ஓகேங்களா? அழுத்துறப்ப நம்மளுக்கு அழுத்தம் வந்து மாறிலியாக இல்லாமல் சிறிதளவு வேறுபாடு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த கன அளவு பிவிக்கு இடையான வரைபடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஃப் அப்படின்னா ஃபைனல், ஐனா இனிஷியல். அப்போ இனிஷியல்னால் ஆரம்பத்துலேருந்து இங்கே போகுது, அப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. கன அளவு வந்து குறையுது, அழுத்தம் வந்து அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அமைப்பின் மீது இந்த செய்யப்பட்ட வேலை தான் இவ்வளோ வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொதுவான நேர்வில் மீள் செயல்முறைக்கு நம்ம பின்வருமாறு எழுதலாம். அப்போ மீள் செயல்முறைக்கு எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா ஆன்லைன் பண்ணிக்கோங்க. பி எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளி அழுத்தம் ஈக்குவல் டு இன்டர்னல் அழுத்தம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மீள் வினை அப்படிங்கிறப்ப ஓகேங்களா. மீள் நிபந்தனைனா முன்னோக்கு வினை நடைபெறும், பின்னோக்கு வினை நடைபெறும். அதான் மீள் நிபந்தனைன்னு சொல்லுவாங்க. மீள் நிபந்தனையில் ஒரு சுருங்குதல் முறையானது அமைப்பின் உள் அழுத்தத்துடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு வி ரிவர்சபிள், டபிள்யூ ரிவர்சபிள் இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க கீழே. மீள் நிபந்தனை ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஒரு சுருங்குதல் செயல்முறையானது ஓகேங்களா. அமைப்பின் உள்ளழுத்தத்துடன் எவ்வாறுனா டபிள்யூனா ஒர்க்கு ஓகேங்களா. ரிவர்சபிள்னா மீள் செயல்முறை மைனஸ் இன்டெக்ரல் பி இன்டர்னல் டிவின்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் போட்டு போனோம்பா அதே மாதிரி இன்டர்னல். இது 2 ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து இது பாருங்கள், இது ஒரே மாதிரி இருக்கும். இங்கே டிவி இது இன்டர்னல் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. மீதி எல்லாம் அதே தான். ரிவர்சபிள் மீள் செயல்முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லியல்பு வாயுவை கொண்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. இந்த கால்குலேஷன் தாங்க இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இதுதான் நல்லியல்பு வாயு சமன்பாடு. அதுக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா இன்டர்னல் உள்ளழுத்தம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இன்டர்னல்னால் உள்ளழுத்தம். ஒரு நல்லியல்பு வாயுவுக்கு உள்ளழுத்தம் கணக்கிடுறாங்க. அப்போ பி இன்டர்னல் ஈக்குவல் டு என்ஆர்டி டிவைடட் பை வி போடுறாங்க ஓகேங்களா. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டிங்கிறது நல்லியல்பு வாயு, பி இன்டர்னல் வச்சுக்கிட்டாங்க ஈக்குவல் டு என்ஆர்டி டிவைடட் பை வி ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் பி இன்டர்னலுக்கு. இதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 215 இருக்குதுக்குன்னு இந்த சமன்பாட்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகேங்களா. டபிள்யூ ஒர்க் ரிவர்சபிள் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் விஐவிஎஃப் பி இன்டர்னலுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகேங்களா. என்ஆர்டி டிவைட் பை வி டிவி. இந்த மைனஸ் என்ஆர்டிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ பண்ணி, என்கிறது ஓகே நம்பர் ஆஃப் இது, ஆறுங்கிறது வாயு மாதிரி, டீனா டெம்பரேச்சர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மோல்களின் எண்ணிக்கை ஓகேங்களா. இப்போ வி டிவைடட் பை பி ஓகேங்களா. அப்போ மைனஸ் என்ஆர்டி ஓகே டிவி. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஎஃப் டிவைடட் பை விஐ. எஃப் அப்படின்னா ஃபைனல், ஐனா இனிஷியல். இப்போ என்ஆர்டி லான். இப்போ லான் இதுக்கு நம்ம அந்த இது இன்டகரல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லான் கிடைக்கும். 1 லான் இஸ் ஈக்குவல் டு எல்என் அப்படின்னா லான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. 1 லான் இஸ் ஈக்குவல் டு 2.303 லாக் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அதை தான் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில் ஓகேங்களா. இதான் 2.3 எழுதுகிறேன் பாருங்கள். மைனஸ் 2.303 லாக் அதுதான் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. 1 லான் இஸ் ஈக்குவல் டு 2.303 இன்ட்டு லாகால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. 3 அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ என்ஆர்டி அப்படி விஎஃப் இதுதான் ஃபைனல் சமன்பாடு. ரொம்ப ஈஸியானது தாங்கன்னு ஓகே. விஎஃப் கிரேட்டர் தென் விஐ விரிவடைதல் எனில் செயல்முறையால் செய்யப்பட்ட வேலையானது செயல்முறையால் செய்யப்பட்டது எதிர்க்குறி மதிப்படையாது. அப்போ ஃபைனல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பு வந்து செயல்முறையால் செய்யப்பட்டது வேலை, அமைப்பால் செய்யப்பட்டது வேலைன்னு சொல்லுவாங்க. அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலையை தான் நேர்க்குறி ஓகேங்களா. சுருங்குதல். அப்போ விரிவடைதல் வந்து இதை அன்லைன் பண்ணிக்க 1 மார்க்கில் கேட்பாங்க. விரிவடைதலில் வந்து எதிர்க்குறி மதிப்பு, சுருங்குதலில் வந்து நேர்க்குறி மதிப்பு. இது நல்லா அன்லைன் பண்ணிக்க. இது வரைக்கும் எழுதுனா போதும். ப்ரெஷருக்கும் அழுத்தத்துக்கு இடையான தொடர்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும் ஓகேங்களா. மறுபடியும் ஒன்ஸ் ரீகால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா வேலை பற்றி சொல்லியிருப்பாங்க. வேலைனா என்ன அப்படின்னு, விசை மற்றும் இடப்பெயர்ச்சால் பெருக்கு தொகை தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வேலை வந்து ஒரு ஒளிச்சார்பு, அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் படிச்சிருப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வேலையின் குறியீட்டு நடைமுறை டபுள்யூன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது இந்த அழுத்தம் கால அளவு பிவி வேலையை பற்றி நம்ம சொல்கிறோம். அதில் வந்து இந்த பிஸ்டனை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுட்டு இங்கே அழுத்தத்தை வாயுவை ஃபில் பண்ணுறோம். இங்கே வந்து உள் அழுத்தம், இது வந்து வெளிப்புற அழுத்தம். வெளிப்புற அழுத்தமாக இருந்தால் பிஸ்டன் உள்ளே போகும் ஓகேங்களா. உட்புற அழுத்தம் அதிகமாக இருந்தால் பிஸ்டன் வந்து மேலே போகும். பிஸ்டன் உள்ளே வந்துச்சுன்னா அது சுருங்குதல், பிஸ்டன் மேலே போச்சுன்னா விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கம்பேர் பண்ணி இன்டர்னல் அழுத்தம் வெளிப்புற அழுத்தம்னு வச்சு சொல்கிறாங்கன்னு ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் ஓகே. இதை விட எது அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த கால்குலேஷன் பார்ட்டு ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பாருங்கள், இது ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இங்கே இருங்க ஒரே செகண்ட்.
இப்படி நல்லா கிளியரன்ஸாக தெரியும் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனும் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதையும் பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. பி எக்ஸ்டர்னல் இன்டர்னலுக்கு இடையான தொடர்பு. ஓகே, ஒரு சுருங்குதல் செயல்முறையில். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸி தான். ஒரு நல்லியல்பு வாய் சமன்பாட்டிலேருந்து பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இன்டர்னல் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இது இன்டகிரேட் இப்படி போட்டால் இன்டகிரேட்டட். ஓகே, விஎஃப் ஃபைனல் எடுத்துக்கிறோம், விஐ இனிஷியல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லான்ஸ், இது வந்து ஃபார்முலா, இது மேக்ஸ் ஃபார்முலாக்குன்னு லான் வரும். 1 லான் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. அப்போ விரிவடைதலில் வந்து எதிர்குறி, சுருங்குதல் வந்து நேர்குறி மதிப்பு உடையது. இதன் சுருங்குதல் அண்டு விரிவடைதல் இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கணும். அடுத்தது பூஜ்ய விதி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 216. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேப்ல காலம். இதெல்லாம் இந்த லெசனே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அமைப்பினால் வெப்பமானது உறிஞ்சப்பட்டால் அது +Q. அமைப்பிலிருந்து வெப்பம் நம்ம வெளியேறுச்சுன்னா அது -Q. அதேமாதிரி அமைப்பினால் வேலை செய்யப்பட்டால் அது -W. அமைப்பின் மீது வேலை செய்யப்படும் போது +W. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த கன்க்ளூஷன், இதனோட மொத்த கன்க்ளூஷன். இது எதுனா அழுத்தம் கன அளவான தொடர்பு. இது ஒரு டைம் 2 டைம் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த டெரிவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 214 மேலே இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 215லேயும் இருக்குது. இந்த டெரிவேஷன்லாம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எஃப்னா ஃபைனல், வினா கன அளவுக்குன்னு, பினா அழுத்தம், எக்ஸ்டர்னல் அப்படின்னா இன்டர்னல், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்க்குன்னு அன்லைன் பண்ணிக்கோங்க. வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதி. வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதி வந்து வெப்ப சமநிலை விதி எனவும் அழைக்கப்படுகிறது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. வெப்ப இயக்கவியலின் முதல் மற்றும் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பாரு. ஓகேங்களா. வெப்ப இயக்கவியலின் முதல் மற்றும் வெப்ப இயக்கவியலின் முதல் மற்றும் 2ஆம் விதிகள் நிறுவப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னரே தான் பூஜ்ய விதி முன்மொழியப்பட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல் விதியும் 2ஆம் விதியும் வந்துடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் பூஜ்ய விதியை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்விதி வந்து அமைப்பின் வெப்பநிலை பற்றிய கருத்துக்கு தர்க்க ரீதியின் அடிப்படையை தருவதால் முதல் மற்றும் 2ஆம் விதிகளுக்கு முன்னர் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அந்த பூஜ்ய விதி பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் தர்க்க ரீதியான அடிப்படை கருத்துக்களை தருது. நிறைய கருத்துக்கள் வந்து கரெக்டாக இருந்தாலும் அப்போ ஃபஸ்ட்டு பூஜ்ய விதி சொல்லிவிட்டு முதல் விதி 2ஆம் விதியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது முதல் விதி 2ஆம் விதி தான். ஓகேங்களா. இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. பூஜ்ய விதி தான் வெப்ப சமநிலை விதி என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் ஏபிசி. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்லா கவனிங்க. 2 வெவ்வேறு வெப்பநிலைகளை இருக்குது. ஓகேங்களா. 2 வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ள இந்த 2 அமைப்புகள் தனித்தனியாக 3ஆம் அமைப்புடன் தொடர்பு கொண்டுள்ளது. ஓகே, அந்த 2 அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்பச்சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பூஜ்ய விதிப்படி இப்போ என்ன சொல்கிறாங்க, பூஜ்ய விதிப்படி பியும் சியும் இந்த 2 அமைப்புகள் தனித்தனியாக மற்றொரு அமைப்பான ஏ உடன் வெப்பச்சமநிலையில் இருந்தால் பி மற்றும் சி 2 அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்பச்சமநிலையில் இருக்கும். இத்தத்துவமே வெப்பநிலைமானிகளில் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இதனோட வெப்பநிலை வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 30 டிகிரி செல்சியஸ். இதனோட ஒரு 70 டிகிரி செல்சியஸ். அப்போ வெவ்வேறு வெப்பநிலையில் இருக்குது. இது வந்து இதனோட தொடர்பு கொண்டிருக்கு, இது இதனோட தொடர்பு கொண்டு. அப்போ 70 30 எவ்வளவு நம்மளுக்கு 100. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று, ஆனால் இந்த 100 3 சரிப்பாகமாக பிரிச்சுக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு சமநிலையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ இது ஒரு 60ன்னு வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். 60 + 30 எவ்வளவு 90 அப்படின்னு வரும். இப்போ 90ல் இது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 பிங்கிறது ஒரு அமைப்பு, சிங்கிற அமைப்பு. இதனோட வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனோட வெப்பநிலை வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ 30 + 60 எவ்வளோக்குன்னு வரும் 90 டிகிரி.
90 டிகிரி செல்சியஸ். இப்போ 90 வந்து நீங்கள் 3ஆக பிரிக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறீங்களா, எல்லாம் சரிசமமாக மாறிடும். அப்போ இதில் ஒரு 30 இருக்கும், இதில் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இதில் ஒரு 30. அப்போ ஒன்றுக்கொன்று வெப்பச்சமநிலையுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது வெப்பச்சமநிலை விதி அப்படிங்கிறாங்க. அது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுறோங்கன்னு. நம்ம இப்போ சுடுதண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளால் அவ்வளோ ஹீட்டில் குடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், சிறிதளவு நம்ம பச்சை தண்ணி கோல்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அந்த ஹீட்டை இந்த கோல்டு வாட்டர் என்ன பண்ணிக்குது, சமநிலைப்படுத்திக்கிறது. அப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த அந்த ஹீட்டுக்கு மாற்றி நம்ம குடிச்சுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வெப்பம் வந்து சமநிலைப்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு டம்ளரில் நல்லா ஹாட் வாட்ரு அரை டம்ளர் எடுத்துக்கணும். ஒரு ஃபுல் டம்ளரில் ½ டம்ளர் நல்லா சூடாக இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். அதை நம்மளால் அப்படியே குடிக்க முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். அப்போ அதில் மேலே ஒரு அரை டம்ளர் இருக்குது, இல்லை ஒரு 1/4 டம்ளர் இருக்கும், மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா, அதாவது கோல்டு வாட்டர் ஆட் பண்ணோம்னா அதை ஒன்றுக்கு ஒன்று சமநிலை அடைஞ்சு நம்மளுக்கு குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணி வந்து சமமாக வந்துடும். அப்போ இப்போ நம்மளால் அந்த ஹாட் வாட்டரை எடுத்து கரெக்டாக குடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் வெப்பச்சமநிலை விதி. ஓகேங்களா. இப்போ வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எது எழுதணும் அப்படின்னா இந்த டயக்ராம் எழுதுங்க. அடுத்தது கீழே இங்கே இருக்குது, இதுதான் நீங்கள் எழுதுறது. ஓகேங்களா. இதை நல்லா எழுதுங்க. இதுதான் வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி. 2 வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக 3ஆம் அமைப்புடன் வெப்பச்சமநிலையில் இருந்தால் அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்பச்சமநிலையில் இருக்கும். ஓகேங்களா. அதான் முடிக்கும். அடுத்தது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. இது பிசி வச்சு சொல்லியிருப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா. ஏயோட தொடர்பு இருக்குது, பிசியும் ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் அடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இது வெப்பநிலை மானிகளில் பயன்படுகிறது தத்துவமே. அடுத்தது வெப்பைகளின் முதல் விதி. இந்த வெப்பைகளின் முதல் விதியானது ஆற்றல் அழிவின்மை விதி எனவும் அழைக்கப்படுகிறது. இவ்விதியின்படி ஒரு வகையான ஆற்றலை, இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஆற்றல் அழிவின்மை விதி படிச்சுக்கோங்க. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியாது. இதுதான் இது. ஓகேங்களா. ஆனால் தனித்த அமைப்பின் மொத்த அமைப்பு ஆற்றல் ஒரு மாறிலி. இப்போ ஒரு அண்டத்தின் ஆற்றல் வந்து இந்த ஒரு அண்டத்தின் ஒரு ஆற்றல் வந்து மாறிலி, அது மாதிரி இதுதான் நம்ம தனித்த அமைப்புன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த உலகத்தோட ஆற்றல் வந்து மாறாது, ஆனால் ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகேவா. இந்த உலகத்தின் ஆற்றல் வந்து மாறாதது, அதை தான் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வெப்பைகளோட முதல் விதி. பின்னாடி அதனோட கூற்றுகள்லாம் வரும்பா, அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு அமைப்பானது நிலை 1லிருந்து நிலை 2க்கு மாற்றப்படும் போது அதன் அக ஆற்றலோட குறியீடு வந்து யூக்கள். ஓகே. U1 மற்றும் U2. எனவே அக ஆற்றல் மாற்றம் ΔU = U2 - U1 இது எடுத்துக்கிறோம். ஓகே. அமைப்பு ஆற்றலை உறிஞ்சுவதாலோ அல்லது உமிழ்வதாலோ, அமைப்பு வந்து ஆற்றலை என்ன பண்ணும், ஒன்று உறிஞ்சும் இல்லைன்னா உமிழும், அல்லது அமைப்பானது வேலை செய்யும், அமைப்பை வேலை செய்யும், இல்லை அமைப்பின் மீது வேலை செய்யப்படும். ஓகே. இது அக ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறது. இப்போ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ அமைப்பு வந்து வேலை செய்கிறது அப்படின்னா, இப்போ வாஷிங் மிஷின் வந்து வேலை செய்கிறது. வாஷிங் மிஷின் நம்ம துணி போட்டோம், அதுவே அதனோட வேலையை செய்யுது, அதுதான் அமைப்பு வந்து வேலை செய்யப்படுகிறது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து மிக்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மிக்சியில் வேலையை செய்கிறோம், அப்போ அந்த அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்போ அமைப்பின் மீது வேலை, நம்மளோட ஒர்க்கை அது மேலே ஏற்படுத்தும், அமைப்பின் மீது வேலை செய்யப்படும். நீ வாஷிங் மிஷின் தானாகவே அதை இப்போ என்ன பண்ணிக்குது, துணியை வாஷ் பண்ணிக்குது, அப்போ அமைப்பே அந்த இடத்துல வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டெய்லி லைஃப்பில் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா. அமைப்பின் மீது வேலை, அமைப்பு வேலை, இது 2 இம்பார்ட்டன்ட். அமைப்பானது வேலை செய்கிறது அல்லது அமைப்பின் மீது வேலை செய்யப்படுவது, இந்த அக ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அமைப்பின் மொத்த ஆற்றல் வந்து மாறிலியாக இருக்க வேண்டும். எனவே முதல் விதியை பின்வருமாறு எழுதலாம். முதல் விதி இது கண்டிப்பாக எழுதணும். முதல் விதியின் கணிதவியல் கோட்பாடு அப்படின்னு கேட்பாங்க. முதல் விதியின் கணிதவியல் கோட்பாடு இதுதாங்கன்னு, ΔE = Q + W. இதில் Qங்கிறது அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட வெப்பத்தின், எப்பயுமே Q வந்து வெப்பம் கண்ணு, Tங்கிறது வெப்பநிலை. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Qங்கிறது வெப்பம், Tங்கிறது வெப்பநிலை டெம்பரேச்சர், Qங்கிறது ஹீட்டு.
ஓகேங்களா. Q அப்படின்னா என்னது உனக்கு ஹீட் எழுதி வச்சுக்கோங்க. Q அப்படின்னா ஹீட், இங்கிலீஷில் ஹீட்டு, தமிழில் வந்து வெப்பம். ஓகேங்களா. அடுத்தது T அப்படின்னா வெப்பநிலை, அதுதான் டெம்பரேச்சர். அது வேறு இது வேறு, அது வெப்பம் இது வெப்பநிலை. இதெல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க எழுதி. அமைப்பின் மீது வெப்பத்தின் அளவு டபுளுங்கிறது அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை. ஓகேங்களா. ப்ளஸில் வருதா, இங்கே ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை. ஓகே. இது வெப்பவியல் முதல் விதியின் பல்வேறு கூட்டுகள் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. அதில் பாருங்கள், எப்பொழுதெல்லாம் ஒரு ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வகை ஆற்றலாக மாறுகிறதோ அதற்கு சமமான மற்றொரு வகையான ஆற்றல் கண்டிப்பாக அதான் ஒரு ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்டு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ஒரு அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த ஆற்றல் ஒரு மாறிலி அல்லது அழிவற்று இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு அமைப்பில் வந்து ஆற்றல் வந்து ஏற்கனவே இருக்கிறது இருக்கும். அப்படியே நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் அதை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றோம், அவ்வளோதான். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த ஆற்றல் ஒரு மாறிலி. அதை அணியில் பண்ணிக்குவோம். அமைப்பாக இருந்தாலும் சரி, சூழலாக இருந்தாலும் சரி, அது வந்து மாறிலி. ஆற்றல் வந்து எப்பொழுதும் ஒரு மாறிலி. அது கீழே பாருங்கள், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்ற வகை ஆற்றலாக மாற்றலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வெப்பவியலின் பல்வேறு கூட்டுகளை எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட். அதனால் இதில் ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான். ஒரு மூடிய அமைப்பின் அக ஆற்றல் மாற்றம் என்பது அதன் எல்லையின் வழியே பரிமாறப்படும் வெப்பம் அல்லது வேலைக்கு சமம். ஒரு மூடிய அமைப்பின் அக ஆற்றல், ஒரு மூடி வச்சிடும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி காய வைக்கிற ஒரு பாத்திரத்தில் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடும். அப்போ அதனோட அக ஆற்றல் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா பரிமாறப்படும் வெப்பம் அல்லது வேலைக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு மூடிய அமைப்பின் அக ஆற்றல் மாற்றம் என்பது அதன் எல்லையின் வழியே பரிமாறப்படும் வெப்பம் அல்லது வேலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பம் மற்றும் வேலை ஆகியவை ஒரு அமைப்பின் அக ஆற்றலை மாற்றும் இரு வழிகளாகும். அப்போ ஒரு ஆற்றலை மாற்றணும் அப்படின்னா வெப்பத்தை செலுத்தலாம் அல்லது வேலையை இது செய்யணும். அப்போ வெப்பத்தை அதிகமாக செலுத்தணும்னா அந்த அமைப்பு வந்து அதிகப்படியாக வேலை செய்யும். இல்லை நாமளே அந்த வேலையை இறங்கி ஒரு அமைப்பின் மீது அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னாலும் அந்த இடத்துல அதனோட அக ஆற்றல் மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லலாம். மிக்ஸி சொல்லலாம். மிக்ஸிங்கிறது ஒரு அமைப்பு, அது மூலம் நம்மளோட வேலையை நம்ம செய்கிறோம். அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யும்போது அந்த மிக்ஸியோட அகாற்றல் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மாற்றம் இரு வழியில். இப்போ நம்ம மிக்ஸியை வந்து வெப்பப்படுத்த போகிறது கிடையாது. மிக்ஸி சும்மா வேலை செய்யணும், நாம் வேலை செய்கிறோம், நாம் தான் அந்த பட்டனை ஆன் பண்ணுறோம். அப்போ இன்னும் வேகமாக பட்டன் ஆன் பண்ணுறப்ப அதனோட அகாற்றல் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி மற்ற பொருளோ வெப்பத்தையோ இல்லை வேலையோ நம்ம செய்யும் பொழுது அதனுடைய அகாற்றல் மாறும். இப்போ 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்பவியலின் பல்வேறு கூற்றுகளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு வெப்பவியலின் முதல் விதியின் கூற்றுகள் அப்படின்னாவே இருக்கும். வெப்பவியல் முதல் விதியின் கூற்றுகள் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது வந்து ஒரு மாறிலி. இது ஒரு வகை ஆற்றல் மற்ற வகை ஆற்றலாக மாற்றப்படும். அதே லைனில் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றல் மற்ற வகையாக மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. ஒரு மூடிய அமைப்பின் அக ஆற்றல் மாற்றம் வந்து அதன் வெளியே செலுத்தப்படும் எல்லையினும் பரிமாறப்படும் அல்லது வெப்பம் அல்லது வேலைக்கு சமம். அப்போ அந்த அக ஆற்றல் மாற்றம் அப்படின்னாவே யூங்கிறது எதனோட தொடர்புடையதுன்னா Q + Wயோட தொடர்புடையது. Qனா வெப்பம், Wனா வேலையோட தொடர்புடையது. வெப்பம் மற்றும் வேலை ஆகியவற்றின் அமைப்பின் அக ஆற்றலை மாற்றம் இரு வழிகள். இதுதான் இந்த இடத்துல கொடுத்தது. ஓகேங்களா. இந்த அக ஆற்றல் மாற்றம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து இதனோட தொடர்புடையது. Qனா வெப்பம், Wனா ஒர்க்குனா வேலை. ஓகேங்களா. இதுதான் வெப்பவியலின் முதல் விதியின் கூற்றுகள். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கன்னே பேஜ் நம்பர் 219 இருக்குது. பேஜ் நம்பர் 217 இருக்குது. வெப்பவியல் முதல் விதியின் கணிதவியல் கூற்றுன்னு கேட்பாங்க. வெப்பவியலின் முதல் விதியின் பல்வேறு கூற்றுகள் எழுதுனா இதுக்கு முன்னாடி இருந்த 5 பாயிண்ட் எழுதுனுங்க ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து வெப்பவியல் முதல் விதியின் கணிதவியல் கூற்று. வெப்பவியல் முதல் விதியின் கணிதவியல் கூற்று ΔU = Q + W. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க.
ஓகேங்களா. Q + W இதுதான் எழுதணும். இதில் நிகழ்வு 1ல் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்லியல்பு வாயுவின் வெப்பநிலை மாறா விரிவடைதல். ஒரு நல்லியல்பு வாயு எடுத்துக்கிறோம். இதில் வெப்பநிலை மாறா விரிவடைதல். ஓகேங்களா. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. வெப்பநிலை மாறா விரிவடைதலோடு தொடர்புடைய ஒரு கூற்று செயல்முறைக்கு ΔU = என்னது 0. அப்போ சமன்பாடு Q = -W. அப்போ இந்த இடத்துல ΔUக்கு என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா வெப்பநிலை மாறல. வெப்பநிலை மாறல என்னது டெம்பரேச்சர். அது ஒரு நல்லியல்பு வாயு. ஒரு நல்லியல்பு வாயுவின் வெப்பநிலை மாறா விரிவடைதல் தொடர்புடைய ஒரு சுற்று செயல்முறை. ஒரு சுற்று செயல்முறைக்கு இந்த மாதிரி, அதாவது சுற்று செயல்முறையின் போது அமைப்பினால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவானது அந்த அமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். ஒரு அமைப்பு எவ்வளோ வெப்பத்தை உறிஞ்சுதோ அவ்வளோ வெப்பமும் நம்மளுக்கு வேலையாக மாற்றப்படும். அதுதான் அந்த அமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். ஓகேங்களா. அதனால தான் ΔU = அகாற்றல் மாற்றம் 0ன்னு சொல்லிட்டாங்க. சுற்று செயல்முறை. இப்போ ஒரு சுற்று செயல்முறை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எங்கே ஆரம்பிக்குது திரும்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வருது. அதுதான் ஒரு சுற்று செயல்முறைன்னு சொல்லுவோம். அப்போ எடுத்துக்காட்டாக நம்ம போடுற பாருங்க. இப்போ இதுதான் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா திரும்ப இங்கேயே முடியுது. அப்போ இதுதான் விரிவடைதல் செயல்முறை. இப்படி அப்போ இந்த இடத்துல வெப்பநிலை மாறல. அப்போ என்னோடய அகாற்றல் மட்டும் என்னோடய அகாற்றல் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த அகாற்றல் தான் ΔU = என்ன நினச்சிக்கிறாங்க 0. அப்போ 0 = Q + W அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த +W இந்த பக்கம் வந்துச்சுன்னா Q = -W. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா. கணிதவியல் கூற்றில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை எழுதிக்கோங்க. Q = -W இதை எழுதுங்க. இது U = 0 இதை எழுதுங்க. வெப்பநிலை மாறா இதெல்லாம் எழுதிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது இதுதான் அமைப்பினால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தினால் அந்த அமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். ஒரு அமைப்பு உறிஞ்சப்படுது. வெப்பம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், குறியீடு Q. அந்த Q எதுக்கு சமமாக இருக்குது, செய்யப்பட்ட வேலை. மைனஸில் சொல்கிறோம். அப்போ அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை. அமைப்பினால் செய்யப்பட்ட வேலைனா ப்ளஸ், அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலைனா மைனஸ். ஓகேங்களா. அடுத்தது நிகழ்வு 2, ஒரு கன அளவு மாறா செயல்முறை. இதில் வெப்பநிலை மாறா செயல்முறை. T டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டு. அடுத்தது பாருங்கள் நிகழ்வு 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஓகே. கன அளவு மாறா செயல்முறைக்கு விரிவடைதல் வேலை ஏதும் இல்லை அப்படிங்கிறாங்க. கன அளவில் மாற்றம் இல்லை, விரிவடைதல் வேலையாக இருக்குது. ஏன்னா கன அளவு மாறல. 1 லிட்டர் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் பாத்திரம் தான். 2 லிட்டர் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லிட்டர் பாத்திரம் தான். ஓகேங்களா. நான் எழுதுகிறேன் பாருங்கள். இதில் இப்போ பாத்திரம் எந்த விதமான மாற்றமும் அடையலை. இது 1/2 லிட்டர் பாத்திரம், இது 1 லிட்டர் பாத்திரம்னா அப்படியே மாறலை. அப்போ ΔV = என்னென்னு எடுத்துக்கிறோம் 0. ΔV = 0. அப்போ ΔU = என்னென்னு எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே. ΔU = Q + W. Wக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், -P ΔV. அப்போ P ΔV 0. அப்போ ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ΔV = 0. அதாவது சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ΔU = Q. இது நெக்ஸ்ட் பேஜில். ΔU = QV. ஓகே. வீண கனல், அதாவது கன அளவு மாறா செயல்முறை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட வெப்பம் அதன் அகாற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போ Qங்கிறது வெப்பம், இது அகாற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்பம் கொடுக்கப்படுகிறது, அது அகாற்றலாக மாற்றப்படுகிறது. V கன அளவு மாறாதது. அடுத்த நிகழ்வு 3. அடுத்து வெப்பம் மாறா செயல்முறை. வெப்பம் மாறா செயல்முறை அப்படின்னா Q = 0. அப்போ எவ்வித வெப்ப மாற்றமும் நிகழ்வதில்லை. அப்போ Q = 0 எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ΔU = Q + W. Q ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா அப்போ ΔU = W. ஸ்டூடெண்ட் கவனிங்க. இப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கனாவே, ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கனாவே டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெல்டா. ஓகேங்களா. இப்போ டெல்டான்னு இப்படியும் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. இது டெல்டா, இதுதான் டெல் அப்படிங்கிறோம். அப்போ ΔV அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ΔU அப்படின்னு நான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்போ ΔU = என்னக்கான W. அப்போ W என்னது, ஒர்க். ஓகே. வெப்பம் மாறா செயல்முறையில் என்னென்னா அகாற்றலில் ஏற்படும் மாற்றம் குறைவானது அவ்வமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். அப்போ இந்த அகாற்றலில் ஏற்படும் மாற்றம் அவ்வமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். இந்த டெல்லுங்கிறது மாற்றம். அப்போ அகாற்றலில் ஏற்படும் மாற்றம்
செய்யப்பட்ட வேலைக்கு சமம், அமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். எப்பொழுது? Q ஈக்குவல் மாறிலியாக இருக்கும் பொழுது. ஓகே, மாறிலி அப்படின்னு எழுதிக்கோங்க. வெப்பம் மாறா செயல்முறையில். அடுத்தது நிகழ்வு 4. இதெல்லாமே எழுதுனுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஒரு அழுத்த மாறா செயல்முறையில் அழுத்தத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை. இப்போ நம்ம அழுத்தத்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க, அதாவது ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போ ΔE ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ. அப்போ ΔE ஈக்குவல் டு Q மைனஸ் P ΔV. இதை தான் P ΔV. W ஈக்குவல் டு மைனஸ் P ΔV. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது அழுத்தம் வந்து மாறா செயல்முறை ஒரு அமைப்பினால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தில் ஒரு மதிப்பானது PV விரிவடைதல் வேலைக்கு பயன்படுத்துகிறது. இந்த PV விரிவடைதல் வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அழுத்தம் வந்து மாறல நம்மளுக்கு. அப்போ அமைப்பினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து இந்த PV வேலைக்கு பயன்படுத்துகிறோம், இந்த PV வேலைக்கு. ஓகேங்களா? மீதமுள்ள பகுதி அமைப்பானது அகாற்றலுடன் மீதமுள்ள பகுதி அகாற்றலாக சேர்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி அவ்வளோதான். அகாற்றல் மாற்றத்தை கணக்கிடணும் ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட முடியுது. மீதமுள்ள பகுதி அமைகாற்றல். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஓகேங்களா, வெப்பைகள் முதல் விதியின் கணிதவியல் கூட்டுகள் 4 பாயிண்ட் வரணும். ஒவ்வொரு பாயிண்ட்டு என்னென்ன வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து T வந்து மாறாது. ஓகேங்களா? அப்போ ΔU ஈக்குவல் டு ஓகேங்களா Q ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதுகிறோம். இது எழுதுனா போதும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனளவு மாறிலி. V வந்து மாறிலி, கனளவு வந்து மாறிலி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ΔU ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ எடுத்துக்கிறாங்க. 1W ஈக்குவல் டு மைனஸ் P ΔV. ஓகேங்களா? மைனஸ் P ΔV. அப்போ ΔU ஈக்குவல் டு என்னென்னு மாறிடும்? ΔVக்கும் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணினா ΔU ஈக்குவல் டு Q அப்படின்னு வரும். ΔU ஈக்குவல் டு Q. அப்போ Qங்கிறது வெப்பம். ஒரு அமைப்பிற்கு செய்யப்பட்ட வெப்பம் அகாற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து மூணாவது பாயிண்டில் ஓகேங்களா, கனளவு மாறா செயல்முறை. ஃபஸ்ட்டு வெப்பநிலை, அடுத்தது வெப்பம் மாறா செயல்முறை, அடுத்தது Q வந்து மாறல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ΔU ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ. ஓகேங்களா? டபிள்யூக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? ΔU ஈக்குவல் டு Qக்கு 0. இப்போ மைனஸ் P ΔV. அப்போ இந்த PVக்கு இடையான தொடர்பை குறிக்கிறது தான் அகாற்றல். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா, அழுத்தம் மாறா செயல்முறை. அழுத்தம் மாறா செயல்முறையில் P வந்து மாறிலி. இதுதான் P வந்து மாறிலியாக இருக்குது. அப்போ ΔU ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ. ΔU ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ. டபிள்யூக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? W ஈக்குவல் டு மைனஸ் P ΔV. ஓகேங்களா? P வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போ ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ Q அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த Q ஈக்குவல் டு ΔU. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சமன்பாடு. இது பேஜ் நம்பர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன் ஸ்டூடெண்ட். பேஜ் நம்பர் 218 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உராய்வு. அடுத்தது பாருங்கள், பேஜ் நம்பர் 218 கணக்கு 7.1. இது ஒரு எடுத்துக்காட்டு சம்முதான். உராய்வற்ற அழுத்தி பொருத்தப்பட்ட அழுத்தினா பிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. உராய்வற்ற அழுத்தி பொருத்தப்பட்ட கலனில் உள்ள ஒரு வாயுவானது 1 அட்மாஸ்பியர் வெளியழுத்தத்திற்கு எதிராக 5 லிட்டர் கன அளவிலிருந்து 10 லிட்டருக்கு விரிவடைகிறது. இவ்வாறு நிகழும் பொழுது அது 400 J வெப்பாற்றலாக அதன் சூழலில் இருந்து உட்கவருகிறது. ஜூல் சொல்லுவோம், அதை 400 J அப்படின்னு சொல்கிறோம். Jனா ஜூல். ஓகேவா? அமைப்பின் அகாற்றல் மாற்றத்தை கொடுக்கப்பட்ட தரவுகள். Qனா வெப்பம் 400 ஜூல். ஓகேங்களா? V1 அதாவது கன அளவு ஃபஸ்ட்டு 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. V2 கன அளவு வந்து 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சம்முலே கொடுத்தது. 10 லிட்டர் 5 லிட்டர்லாம். ஓகேங்களா? அழுத்தம் வந்து 1 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க அழுத்தம். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ΔE ஈக்குவல் டு Q மைனஸ் P ΔV. ஓகேங்களா? இதை சப்ஸ்டிட். இதெல்லாம் பாருங்கள், ஆன்லைன் பண்ணிக்கோங்க. வாயு ஒரு அழுத்தம் 5 லிட்டர் 10 லிட்டர், இது ஆற்றல். ஓகேங்களா? இப்போ நாம் கண்டுபிடிக்கிறோம் அகாற்றல்.
டெல் யூ ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. வெப்பமானது அமைப்பிற்கு கொடுக்கப்படுகிறது, வேலையானது அமைப்பினால் செய்யப்படுகிறது. ஓகேங்களா, அதுதான் மைனஸ் டபிள்யூ. வேலை வந்து அமைப்பினால் தான் செய்யப்படுது. பிஸ்டன் தான் அழுத்துதாங்க. ஓகேவா, வேலை செய்யுது, பிஸ்டன் தான் வேலை செய்யுது. ஓகேவா, பிஸ்டன் மேலே நம்ம வெப்பத்தை செலுத்துகிறோம், அப்போ பிஸ்டன் உள்ளே இறங்க, அது மாதிரி வெப்பத்தை நம்ம செலுத்துகிறோம், அதனால் ப்ளஸ் கியூ. அப்போ டெல் யூ, இது கேபிட்டல் யூ கூட போட்டுக்கலாம் நீங்கள். டெல் யூ ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல் வி. கியூ அப்படிங்கிறது அந்த ஜூலோட அளவு, கொடுக்கப்பட்ட வெப்பம் 400 ஜூல். பிக்கு 1 அட்மாஸ்பியர். டெல் வி இப்படி கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, ஆரம்பம், இறுதி மற்றும் ஆரம்பம், அதான் 10 - 5 லிட்டர், 5 அட்மாஸ்பியர் லிட்டர் கிடைக்கும். 1 லிட்டர் ஆட்டம் எவ்வளவு, 101.33 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 1 லிட்டர் ஆட்டமுக்கு. அப்புறம் 400 ஜூல் இன்ட்டு 5 இன்ட்டு 1.00 101.33 மல்டிப்ளை பண்ணி கிடைக்குது. ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அப்போ 506.5, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -106.5 ஜூல் கிடைக்கிது. ஓகேங்களா, இதுதான் அக ஆற்றல் மாற்றம். ஓகேங்களா, அக ஆற்றல் மாற்றம். இப்போ அக ஆற்றலையும் நம்ம எப்படி கணக்கிறோம் அப்படின்னா அதனோட அலகு வந்து ஜூலில் தான் கணக்கிறோம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் தான். ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், மாற்றிருப்பாங்க 1 அட்மாஸ்பியரு, இதெல்லாம் இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு மைனஸில் 106.5 வருது. ஓகேங்களா, அகாற்றல் மாற்றம் டெல் யூ தான் கால்குலேட் பண்ணுறோம். இது கேபிட்டல் யூவும் நீங்கள் போட்டுக்கலாம், கேபிட்டல் யூவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதனோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து எண்தாழ்விலிருந்து ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இதில் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வெப்பைக்கல் பூஜ்ஜிய விதி மற்றும் வெப்பைக்கல் முதல் விதி. பூஜ்ஜிய விதி முதல் விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட், இது அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பூஜ்ஜிய விதின்னு அப்படின்னா 2 வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக 3ஆம் அமைப்புடன் வெப்பச்சமநிலையில் இருந்தால் அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்பச்சமநிலையில் இருக்கும். 3ஆவதோடு தொடர்புபடுத்தி சமநிலை ஏற்படுத்தினா 3மே சமநிலையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த டயக்ராம் கண்டிப்பாக போகணும். இது பேஜ் நம்பர் 214 இருக்குது. வெப்பைக்களோட முதல் விதியோட மற்றொரு பேர் வந்து ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க. அதில் 5 கூற்றுகள் இருக்குது, 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்தது கணிதவியல் கூட்டில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, எதெல்லாம் மாறிலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு சம்மு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எண்தாழ்வி பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கண்ணு, நான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.